சுபஹான மௌலிதுல வருகிறது, ஹாதல் பஷீரு நதீரு, இவர் எச்சரிக்கை செய்யக்கூடியவர், இவர் சுப செய்தி நற்செய்தி செய்யக்கூடியவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா சப 28வது வசனம், எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் சுப செய்தி செய்யக்கூடியவராகவும் உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். அடுத்து பாருங்க சுபஹான மௌலிதுல, ஹாத சிராஜுல் முனீரு, ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கு நீங்கள் என்று சுபஹான மௌலிது சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வசிராஜ முனீரா, ஒளி கொடுக்கக்கூடிய விளக்காக நபியே நீங்க இருக்கீங்க, உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா அஹ்ஸாப் 45ல இருந்து 47வது வசனத்தை ஓதுங்க. அடுத்து சுபஹான மௌலிது சொல்லுது, இது ஆத்திச்சுவடியோ இது திருக்குறளோ கிடையாது, இது நாகூர் ஹனீஃபா பாட்டு இல்ல, சுபஹான மௌலித் ஹாதா ரசூலுல்லாஹ். சுபஹான மௌலித் சொல்லுது, இவர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்து சுபஹான மௌலிதுல, அந்த நூறுன் ஃபௌக நூரின், எல்லா நூறுகளுக்கு மேலாக நீங்கள் நூறாக ஒளியாக இருக்கிறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா மாயிதா 15வது வசனம், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன், அல்லாஹ்விடமிருந்து உங்களிடத்தில் ஒளி வந்திருக்கிறது, ஒரு தெளிவான வேதமும் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுபஹான மௌலிது சொல்லுகிறது, பிக்கும் ரഊஃபுர் ரஹீம், உங்களுக்கு அவர்கள் இரக்கம் காட்டக்கூடியவராகவும் மென்மையாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சுபஹான மௌலிது சொல்லுகிறது. ஆத்திச்சுவடிய திருக்குறளோ அல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவராகவும் மென்மையாளராகவும் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள் என்று சூரா தௌபா 128வது வசனத்துல சொல்லப்பட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஹாத்தமல் அன்பியாஇ, நபிமார்களுடைய முத்திரையே என்று சுபஹான மௌலிது சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ ஹாத்தமன் நபியீன், நபிமார்களுடைய முத்திரை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா அல் அஹ்ஸாப் 40-41வது வசனத்தை ஓதி பாருங்க. சுபஹான மௌலிது சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா, ஃபலீலா, உயர்ந்த அந்தஸ்து மகாமுல் மஹ்மூத் மறுமை நாளிலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில் 614வது ஹதீஸ். பாங்கு சொல்லும் பொழுது இப்படி ஒரு துஆ கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுக்கு இறைவா நீ தா வசீலா என்ற அந்தஸ்தை, ஃபலீலாவை தா, மகாமுல் மஹ்மூத் நீ வாக்களித்த அந்த மகாமுல் மஹ்மூதை அந்த அந்தஸ்தை அந்த அந்தஸ்தில் அவர்களை எழுப்புவாயாக என்று துஆ செய்ய சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி செய்தால் ஷஃபாஅத் அவர்களுக்கு இருக்கிறது என்று புகாரியில் 614வது ஹதீஸாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல சுபஹான மௌலிதுல வருகிறது, அஸ்ஸலாமு அலல் முஷஃபஇ ஃபில் கியாமா, மறுமை நாளிலே ஷஃபாஅத்திற்கு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹான மௌலிதுல இருக்கிறது. ஸஹீஹ் முஸ்லிமிலே 6079வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வ அன அவ்வல முஷஃபா, நான் ஷஃபாஅத்திற்கு முதலாவதாக அங்கீகரிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுபஹான மௌலிது சொல்கிறது, ஷஃபீஉனா யௌமல் மஆத், மறுமை நாளிலே எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சுபஹான மௌலிது சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமில் 6079வது ஹதீஸ், வ அவ்வலு ஷாஃபிஈன், ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களில் முதலானவர் என்று சுபஹான மௌலிது சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்கிறது, அல்லாஹு ஸல்லா அலைஹி, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை அருளை பொழிந்தான் என்று சுபஹான மௌலிது சொல்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, சுபஹான மௌலிதுல இருக்கக்கூடிய வரிக்கு வரி பேச நாங்க வரோம், எங்களுக்கு தெரியும்னு சொல்லி வந்தவர்கள் வரிக்கு வரி எடுத்து போடுறாங்க. பதில் ஒன்றுக்காவது கொடுத்தார்களா? ஒரு வரிக்காவது கொடுத்தார்களா? ஆலிமு சிர்ரி வ அக்ஃபா, அவர் தேடிட்டு இருக்கிற சொல்லுவாருன்னாங்க, இன்ன வரைக்கும் பதில காணோம். முஸ்தஜீபு தஅவாத்துக்கு பதில கொடுத்தோம், பதில காணோம். பீஸா எழுதுற புக்கில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து போட்டோம், பதில காணோம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்ங்கற அந்த வசனத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள கூடாதா? மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களேன்னு சொன்னோம், பதில காணோம். இன்னும் நான் வாசித்த ஒரு வரிக்கு கூட பதில் சொல்லவில்லை. இவங்க இன்ச்சா பேசுவாங்களாம். இன்ச்சு மூலமாயி மூலம் மீட்டராயி மீட்டர் கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு, பதில் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ்.